ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் வாழ்வில் பல சூழ்நிலைகளில் நாம் அனைவரும் உதவியற்றவர்களாக உணர்கிறோம். நாம் எதிர்த்து போராட முடியாத நிலைமையில் உணர்கிறோம். எதிர்த்து போராடாமல் கொடுமையை தோற்கடிக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? கோபமின்றி வன்முறை இல்லாமல் உங்களை சித்திரவதை செய்பவரை சக்தியற்றவராக மாற்ற முடியும் என்று இந்த கதை உங்களுக்கு உணர வைக்கும். இது வலியின் கதை, தைரியத்தின் கதை, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு ரகசியம். ஒரு சிறிய கிராமத்தில் மீரா என்ற பெண் பலராம் என்ற ஆணால் தினமும் துன்புறுத்தப்பட்டாள். அவன் அவளை கேலி செய்தான், அவமானப்படுத்தினான். யாரும் அவனை தடுக்க துணியவில்லை. அவனை தடுக்காத அந்த அமைதியான கூட்டத்தில் மீராவின் நெருங்கிய நண்பன் அருண் இருந்தான். அவன் உதவ விரும்பினான். ஆனால் எப்படி? பலராம் சக்தி வாய்ந்தவன், அனைவராலும் அஞ்சப்பட்டான். அருண் உதவியற்றவனாக உணர்ந்தான். அன்றிரவு பதில்களுக்காக ஏங்கி ஒரு ஞானியான துறவியை பார்க்க சென்றான் அருண். அருண் ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தான். அவன் முகத்தில் விரக்தி தெளிவாக தெரிந்தது. ஐயா, அவன் சொன்னான், மற்றவர்களை துன்புறுத்துவதில் செழித்து வளரும் ஒரு மனிதனை எப்படி தடுப்பது? நான் எதிர்த்து போராட விரும்புகிறேன், ஆனால் அது விஷயங்களை மோசமாக்கும் என்று எனக்கு தெரியும். துறவி சிரித்து கொண்டே, அருண், நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா என்றார். துறவி எல்லாவற்றையும் மாற்றும் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ளும் போது அருண் கவனமாக கேட்டார். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு கொடூரமான ராஜா ஆட்சி செய்த ஒரு ராஜ்யம் இருந்தது. அவர் அனைவராலும் அஞ்சப்பட்டார். அவரது வீரர்கள் மக்களை துன்புறுத்தினர், அவர்களின் உணவை திருடினர், அவருக்கு எதிராக பேசியவர்களை தண்டித்தார்கள். ஒரு நாள் ஒரு புத்திசாலி விவசாயி ஒரு பெரிய முனிவரிடம் ஆலோசனை பெற மலைகளுக்கு பயணம் செய்தார். ஐயா, அவர் கேட்டார், ராஜாவின் கொடுமையை எப்படி நிறுத்துவது? நாம் எதிர்த்து போராடினால் நாம் அழிக்கப்படுவோம். நாம் எதுவும் செய்யாவிட்டால் நாம் என்றென்றும் துன்பப்படுவோம். முனிவர் கவனமாக கேட்டார். பின்னர் அவர் நெருப்புக்கு அருகில் சுருண்டு கிடந்த ஒரு கொடிய நாகப்பாம்பை காட்டினார். அந்த நாகப்பாம்பை பார்த்தீர்களா என்று அவர் கேட்டார். அது எல்லாராலும் அஞ்சப்படுகிறது. யாரும் அதற்கு தீங்கு செய்ய துணிவதில்லை. ஏனென்றால் அதன் கடி கொடியது என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் நாகப்பாம்பு கடிக்க வேண்டிய அவசியம் இல்லாவிட்டால் கடிக்காது. அது சீறுகிறது, அது போதும். விவசாயி குழப்பமடைந்தார். ஐயா, இது ராஜாவை இதற்கு நமக்கு எவ்வாறு உதவும்? முனிவர் சிரித்தார். உங்கள் கிராமத்திற்கு திரும்பி செல்லுங்கள், ஆனால் கைமுட்டிகளால் சண்டையிடாதீர்கள். ஞானத்துடன் போராடுங்கள். மக்கள் ராஜாவுக்கு பயப்படுத்துவதை நிறுத்தும் போது அவருக்கு அவர்கள் மீது எந்த அதிகாரமும் இருக்காது. விவசாயி ஒரு திட்டத்துடன் கிராமத்திற்கு திரும்பினார். மக்கள் அசாதாரணமான ஒன்றை செய்ய தொடங்கினார். ராஜாவின் வீரர்கள் வரும்போதெல்லாம் பயத்தில் ஓடுவதற்கு பதிலாக அவர்கள் நிமிர்ந்து நின்றனர். அவர்கள் சண்டையிடவில்லை, ஆனால் அவர்கள் அஞ்சவில்லை. ராஜா வரிகளை உயர்த்திய போது கிராமவாசிகள் கெஞ்சவில்லை அல்லது அளவில்லை. அவர்கள் தங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுக்க மறுத்துவிட்டனர். வீரர்கள் அவர்களை மிரட்ட முயன்ற போது அவர்கள் வாதிடவில்லை அல்லது வணங்கவில்லை. அவர்கள் அமைதியாக பயமின்றி மட்டுமே பார்த்தார்கள். நாளுக்கு நாள் ஏதோ ஒன்று மாறத் தொடங்கியது. ராஜா அதை கவனித்தார். ஒரு காலத்தில் அவருக்கு அதிகாரம் அளித்த பயம் போய்விட்டது. ஒரு காலத்தில் இரக்கமற்றவர்களாக இருந்த அவரது வீரர்கள் நிச்சயமற்றவர்களாக மாறினர். பயமின்றி ராஜாவின் கொடுமை மக்களை கட்டுப்படுத்த எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. அதனால் ராஜ்யம் மாறியது. வன்முறை மூலமல்ல, மௌனத்தின் மூலமல்ல, ஆனால் ஆக்கிரமிப்பு இல்லாமல் வலிமை மூலம். கடிக்காத சீரம் நாகப்பாம்பு போல. அருண் துறவியின் முன் அமர்ந்த போது அவரது கண்கள் பிரகாசித்தன. இப்போது எனக்கு புரிகிறது. நாம் கோபத்துடன் பலராமுடன் சண்டையிட தேவையில்லை, ஆனால் பயத்துடன் ஆட்சி செய்ய அவரை அனுமதிக்க முடியாது. மீரா பாதிக்கப்பட்டவராக அல்லாமல், ஒரு போராளியாக அல்லாமல், ஆனால் அவரது கொடுமை தன்னை வரையறுக்க மறுக்கும் ஒருவராக வலுவாக நின்றால் பலராமன் சக்தி மறைந்துவிடும்.
மறுநாள் மீரா கிராம சதுக்கத்தின் வழியாக நடந்தாள். வழக்கம் போல் பலராம் சிரித்தான். அவளை மீண்டும் கேலி செய்ய தயாராக இருந்தான். ஆனால் அவர் பேசுவதற்கு முன்பு மீரா முதலில் பேசினார். பலராம், உன் வார்த்தைகள் உன்னை சக்தி வாய்ந்தவனாக மாற்றும்னு நினைக்கிறியா? கிராம மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏதோ வித்தியாசமாக இருந்தது. பலராம் முகம் சுளித்தார். என்ன? நான் எதிர்வினை ஆற்றவில்லை என்றால், நான் உங்களுக்கு பயப்படாவிட்டால், உங்கள் வார்த்தைகள் என்னை தொட அனுமதிக்கவில்லை என்றால், என் மீது உங்களுக்கு என்ன சக்தி இருக்கிறது? கூட்டம் முணுமுணுத்தது. அவர்கள் இதை பற்றி ஒருபோதும் இப்படி நினைக்கவில்லை. பலராம் ஆச்சரியப்பட்டார். அவர் எப்போதும் பயத்தை நம்பியிருந்தார். ஆனால் இன்று பயம் இல்லை. கிராம மக்கள் ஒவ்வொருவராக முன்னேறி மீராவின் அருகில் நின்றனர். பலராம் தயங்கினார். ஒரு காலத்தில் கத்தியை போல கூர்மையாக இருந்த அவரது அவமானங்கள் இப்போது வெற்று வார்த்தைகளாக மாறிவிட்டன. அவரது கொடுமைக்கு உணவளிக்க பயமின்றி அவரிடம் எதுவும் மிச்சமில்லை. பலராம் தனிமையாகவும் தோற்கடிக்கப்பட்டவராகவும் திரும்பி சென்றார். கிராமம் அமைதியாக இருந்தது. பின்னர் பல ஆண்டுகளில் முதல் முறையாக வாழ்க்கை பயமின்றி நகர்ந்தது. கிராமம் மீண்டும் பிரகாசமாக இருந்தது. மீராவும் அருணும் கடைசியில் நிமிர்ந்து சுதந்திரமாக நின்றனர். எங்கோ ஆலமரத்தின் கீழ் ஞானமுள்ள துறவி சிரித்தார். நாம் பயத்தில் எதிர்வினை ஆற்றும் போதுதான் கொடுமை செழிக்கும். ஆனால் விதிகளை மாற்றும் போது அதிகாரம் மாறுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், கொடுமையை தோற்கடிப்பதற்கான ரகசியம் கோபத்துடன் எதிர்த்து போராடுவதோ பயத்தில் அமைதியாக இருப்பதோ அல்ல. அது வலுவாக அசையாமல் நிற்பது, கடிக்காத சேரும் நாகப்பாம்பு போல. இந்த கதை உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் இந்த ஞானம் தேவைப்படும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உலகை வலிமையாக்குவோம் ஒன்றாக. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.